அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சிவசக்தி துதி. சோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே, சோதி உரு பாதி கொடியே, சோதி வள பாகக் கொடியே, என ஈன்ற ஆதிக்கொடியே, உலகு கட்டி ஆளும் கொடியே. அந்த மாதிரி வருது. சிவசக்தி என்னன்னு சொல்லுங்க. இப்போ 2 வகையா நம்ம பிரிக்கணும். ஒன்று வந்து தர், இன்னொன்று வந்து சிர் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். வீக்னஸும் வளலையும் சொல்கிற மாதிரி. அப்போ சிறுன்னும் போது நம்மளுக்கு ஈரம் ஏறினது, சரிங்களா? முன்னாடி வந்து லெஃப்டாக இருக்கும், லெஃப்ட் ரைட் அப்படிதானே போகுது நம்ம அந்த மார்ச் பாஸ்டில். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுக்கு லெஃப்ட் விங் மாதிரி நம்ம ரொம்ப மைனாரிட்டியாக இருப்போம்ல. அப்புறமேட்டு என்ன பண்ணுது, கடவுளோட அனுகிரகம் கிடைச்ச உடனே நம்ம வந்து இதுக்கு வந்துடுறோம், மெஜாரிட்டி ஃபீல்டுக்கு வந்துடும், சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து நம்ம இந்த இதில் நம்ம எங்கே இருக்கோம் நம்மளை அறிஞ்சு நம்மளோட கை ஓங்குச்சுன்னா நம்ம இன்னொருத்தனை வந்து இம்சப்படுத்த விரும்பணுமா இல்லை அவனை இது பண்ண விரும்பணுமான்றதை கவனிக்கணும். ஸோ இன்பம் தரக்கூடிய அந்த இடம் தான் சிர், சரிங்களா? சிறு சக்தி அப்படின்னும் போது அந்த எனர்ஜிஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது இல்லையா? ஸோ அதை துதி ஏற்றுடும். ஒரு பாடலில் சுதி அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி கடவுளோட நாடலில் வந்து துதி, சரிங்களா? சோதி கொடியே அப்படின்னும் போது எதெல்லாம் வந்து கடவுளை அந்த மாதிரி இது பண்ணக்கூடிய துதிக்கு கொடுக்கும். சோதனை ஃபஸ்ட்டு வந்து நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம எப்படி ஓகே இங்கேருந்து பாடிஸ் இப்படி கிடச்சிருக்கு, இப்போ இதோட ஃபியூவல் இப்படி, உடம்புக்கு சாப்பாடு இப்படி போடணும், அது செயல்பாடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சோதிக்கிறோம்ல. அந்த மாதிரி கடவுளை நம்ம வந்து சோதனை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? அந்த சோதனை என்ன தெரியுது, கடவுள் வந்து ரொம்ப கருணையான ஆளாக தெரியுதா இல்லை கடினமான ஆளாக தெரியுதா? ஏன்னா நம்மளுக்கு அப்படி தெரியுது. இதே வந்து அனிமல்ஸ்க்கெல்லாம் எப்படி தெரியுது, சரிங்களா? அவங்களுக்கு யார் வந்து இந்த கோலையை தவிர்க்கிறாங்களோ, அவங்க பசியை எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் கடவுள், சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து சோதனை பண்ணி நம்மளை எடுத்துகிட்டு போயிடணும். சோதி கொடி அப்படின்னும் போது ஒரு கொடினா என்ன பண்ண சொல்லுங்க. கொடி பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இப்போ கட்சி கொடி, அவங்க அந்த சின்னத்தை வந்து இது பண்ணணும், எனக்கு அந்த சின்னம் வேணும் இந்த சின்னம் வேணும் அப்படின்னு போராடுறாங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா? அப்போது இந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு இது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விங்குக்கு இது வந்து அசம்பிளியில் இருக்கு இல்லையா, மேஜர் இதாக எல்லாருக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. ஸோ இதோட இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சோதி ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு அறிவோட இடத்து, சரிங்களா? எப்பவுமே வந்து ஒளி இருக்கு இல்லையா, லைட்ஸ், அந்த இது வந்து மழுங்கிடாமல் எப்பவுமே ஓங்குற ஃபீல்டை வச்சுக்கக்கூடிய சோதி கொடியே. ஸோ அதுக்கு ஃப்ளாகு அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசியிருப்போம்ல, அந்த பொற்கொடி அதெல்லாம் பதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ பொன் முடியை வந்து இந்த சோதி கொடி என்னும் போது அது நெட்வொர்க்கிங்க்கு வருது. நான் இது வரைக்கும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை வந்து நான் கும்பிட்டுக்கிட்டு அதோட பெருமை புகழ பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால்
எப்போ வந்து இதோட காண்டாக்ட் எனக்கு ஏற்பட்டுச்சோ, இதோட நெட்வொர்க்கிங் எனக்கு இது பண்ணுச்சோ, இந்த கிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அதனால நான் அந்த பாடலை வந்து நான் சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனந்த சுரூப கொடியே, அந்த கொடியோட தரிசனம் எப்படி கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கொடியெல்லாம் என்ன பண்ணும், அதோட விங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது உள்ள இருக்கிற நியூட்ரிஷன் சப்ளை வந்து எடுத்துக்கும் இல்லையா? அந்த எந்த மரம் உள்ள வந்து அது ஏறுதோ, அது ஏறும் போது அந்த இதில் இருக்க தண்டில் இருக்கிற அந்த இதை உறிஞ்சிரும் இல்லையா? அந்த கொடியோட அது வளர்றதுக்காக நம்மளோட இன்னொரு உடம்புல இருந்து அதுக்கு கயவு இதுதான் இருக்கும். தயவு இடம் வந்து நம்ம பார்க்கல இது வரைக்கும். ஸோ கயவு இடம் தான் பார்த்த காம்படிஷன் ஃபீல்டு தான் பார்த்தோம் வச்சு. ஆனால் இது வந்து என்ன பண்ணுது, தயவால ஆனந்த சுரூப அதோட ஃபீல்டு வந்து அதை எடுத்துக்க விரும்பல. எனக்கு வந்து ஆனந்த இதை வந்து இது கொடுக்கதான் வந்துச்சு, அந்த சுரூபத்தை அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதில் காட்ட வந்துச்சு. கொடியே சோதி உரு பாதி கொடியே அப்படின்னும் போது, சோதி உரு பாதி அப்படின்னும் போது என்ன தெரியுது உங்களுக்கு? சோதி உரு அப்படின்னும் போது, இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து பருவணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உரு. சோதி அருவை வசிக்கக்கூடியதுன்னா அருவனுக்குள் கலந்து. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு வந்து மெல்லியல் சிவகாம வள்ளி இருக்கும்ல, சிதம்பர வள்ளி அப்படின்ற மாதிரி அந்த உருப்பாதியை வந்து எடுத்துட்டு வர ஃபீல்டு அது. அப்போதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்கள் ரைட்ஸ் எடுத்துக்க முடியும் இல்லையா? இப்போ லெஃப்டில் தான் இருக்கீங்க, இன்னும் வந்து அந்த உங்களோட பாதி அதுக்கு போல. இப்போ வந்து எதுவாக இருக்கீங்க, பருவனுக்குள்ள அதை அனுபவிக்கிற ஃபீல்டில் இப்போதைக்கு அந்த பாதியில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து மேல் பாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு ஜாதி சண்டை வந்து சிரிப்போம் உங்களுக்கு, கோவிலில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம மேலவனை வந்து பார்க்கும்போது நம்ம சோதி வள பாகக்கூடிய அந்த இந்த பாகத்தில் இருக்காம சோதி வளத்துக்கு ஏற்ற அந்த பாகத்துக்கு நம்ம வந்து போயிடும். சரிங்களா? இந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் இல்லையா? இதோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது காம்படேட்டிவ் ஃபீல்டில் கம்யூனிகேட் ஆகுது இல்லையா? பட் அங்கே வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணும்போது டோட்டலாக கம்பேஷன் தான். ஸோ அந்த ரைட்ஸை நீங்கள் மெஜாரிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சரிங்களா, இந்த பாப்புலாரிட்டி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது சொல்லுவாங்க தனி முதல் அந்த லெவல்ஸுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்க ரைட்ஸ்க்காக நீங்கள் வந்து பேசி உங்கள் ரைட்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும், உங்களுக்கு அஷ்யூர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஈன்ற ஆதிக்குடியே. அப்போ என்னை வந்து மற்ற இடத்துல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும், அதை இனிஷியேட் பண்ணி விட்டுருந்துச்சுன்னா கல்பத்திற்கு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தாவும் ஒரு இனிஷியேஷன் கொடுத்தாரு. பட் அது வந்து ஈன்றி கொடுத்துச்சா என்ன, நல்ல பண்புக்கு சிலையதோடைய கற்றுக் கொடுத்துச்சு, சமஸ்கிருதத்தை போதைக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதை பாடல்களை வந்து பாட ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு கல்லுகளை எழுப்பி அதில் நெருப்புகளை போட்டு, சரிங்களா, நெய்களை ஊற்றி கோஷங்களை எழுப்பி கோஷ்ட் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆதிக்குடியே இவங்க சொல்கிறாங்கல்ல, ஆதியில் நம்ம வந்து ரொம்ப காம்படிஷனாக தான் இருந்தோம், எல்லாத்தையும் அழித்து வாழ்ந்தால் தான் நம்மளோட நாகரிகம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஆதிக்கொடி என்னை எப்படி சொல்லிச்சு அப்படின்னா, தயவாலே நீ வந்து வளரு, சரிங்களா, அந்த கயவு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறது, அதை கிளறு, சரிங்களா. அப்போது அது திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு ஆதிக்கொடி, சரிங்களா. ஆதின்னும் போது நம்ம எதுவாக எடுத்துக்கலாம், ஆதி நடு அந்தம் அப்படின்ற. ஃபஸ்ட்டு ஆதின்னும் போது ஃபைனல், ஃபஸ்ட்டு ஃபைனலு மிடில் அப்படின்ற மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. அதில் ஆதின்னும் போது உங்களுக்கு லைட்டு, சவுண்டு, அப்புறம் சாலிட் இல்லையா.
சாலிட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆதி அந்த லைட்ஸ் லெவலில் இதெல்லாம் எந்த வித கலப்படமும் இல்லாமல் தூயமாக இருக்கிற அந்த கொடி உலகு கட்டி ஆளுங்கொடி. அப்போது எப்படி அது எல்லாமே அழிவு தானே போய் ஆகணும், எல்லாமே கழிஞ்சிடணும் இல்லையா, ஒன்றுக்கு போய் இங்கே இருக்கக்கூடாது, அப்படிதான் நிலைமையில இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லையே, உலகை கட்டி ஒரு உலகமாக தோண்டிக்கிட்டே இங்கே வந்து எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடியது தெரியுதுங்களா. ஒரு ஆளுமைக்கு வருது சோதித்தன்மை, சோதிச்சு அவர் வந்து ஒரு ஆளுமைக்கு எடுத்துகிட்டு வர்றாருன்னா எல்லாத்தையும் வந்து வெட்டி வீசுறதுக்கு இல்லை, கட்டி ஆள்றதுக்கு. இதெல்லாம் உதாரணத்துக்கு வள்ளலாரை வந்து அவளை அழிச்சு ஒழிச்சில்ல இல்லையா, அவரை கட்டி ஆளக்கூடிய தன்மைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இல்லையா. அந்த இதில் நெருப்பு வந்து இன்னும் அணையாமல் அந்த இது நித்தியமாக இருந்துட்டு இருக்குது. சாப்பாடு போடுற இடமும் சரிங்களா, அடுப்பும் நல்லா இது நல்லா எல்லாருக்கும் மக்களுக்கு சூப்பராக செயல்பட்டு இருக்குது இல்லையா. அப்போ உலகு கட்டி அதில் கவர்மெண்டெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த அந்த சாப்பாடு எடுத்து இந்த இதில் படிக்கிற மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அப்போது நல்லா விரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உலக சர்வதேச மையங்களுக்கு வந்து அது இது பண்ணி எடுத்து ஆளுங்கொடியே கொஞ்சம் அது வந்து சுருங்கல் பார்த்தீங்களா, அந்த நெட்வொர்க்கிங்கு வள்ளலாரோட முடிஞ்சிடல. அவர் எரிச்சாங்கன்னு சில பேர் காமெடியாக சொன்னால் கூட அவரோட நெருப்பு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்கு பாருங்க சரிங்களா. மற்ற ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அந்த மாதிரி ஃபயர்ஸ் கூட அது வந்து சேஞ்ச் பண்ணும் வருங்காலத்தில். ஸோ கட்டி ஆளுங்கொடி அப்போ கருணையாக எல்லாருக்கும் வந்து பரவி. ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியா அந்த இவங்களை பற்றி பேசியிருப்போம் இல்லையா, யாரு ப்ரொட்டஸ்டர்ஸ் அந்த இதில் போயிட்டு பண்ணாங்க இல்லையா, கசாப்பு இது மேடை, அந்த மேடையில் போயிட்டு இங்கே வரக்கூடாது பண்ணிகள் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த இச்சைகளுக்கு இங்கே எவ்வளோ பெரிய டார்க் ஃபோர்ஸாக இருந்தாலும் அது அவங்க வந்து அந்த நியூ ஜெனரேஷன் அந்த இதை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா. அந்த ஓனர் 86 வருஷமாக அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப 80 வருஷத்துக்கு தாண்டி அந்த இதை பண்ணிகளை வந்து கொண்டுக்கிட்டே இருந்திருக்காங்க கேஸ் யூஸ் பண்ணி. அதை வந்து இவங்க உட்காந்து அந்த உலகில் காட்டிட்ட உடனே அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க. அதில் தான் நான் வந்து கோவாவில் சொன்னேன், இது வந்து ஒரு லைபிள் இண்டஸ்ட்ரி நினச்சிட்டு இருக்காங்க, பட் இதுதான் வயபிள். ரொம்ப வயபிள்னு காட்டிக்கிட்டு இருக்கு, அனிமல் இண்டஸ்ட்ரி தான் லயபிள் அப்படின்னு. அப்படின்னா தெரியுமா, சீக்கிரமாக உடஞ்சி போய்டும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் உலகத்தில், பட் சீக்கிரமாக வந்து அதை கட்டு விட்டுடும் சரிங்களா. அப்போ கட்டை விழுத்துட்டாங்க அந்த இதை போயிட்டு அந்த கமலம் வந்து மலத்துல இருந்த இதை அவங்க உட்கார்ந்த உடனே பண்றதெல்லாம் விட்டுட்டாங்களா, அந்த இதை வந்து காலி பண்ணிட்டாங்க. பிக்ஸ் வரதில்ல, உங்க பண்டிகைகள் வரதில்லைன்னு சொல்லிட்டு அந்த கசாப்பு கடைக்காரங்க அங்கே உள்ளர வேலை செஞ்சவங்க சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்களும் வேணாம்னு சொல்லிட்டு சில பேர் இந்த வேலையை ஒட்டி எப்போ போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் விடுதலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வேற பிசினஸ் எடுத்தும் போது அதான் அவங்களுக்குள்ளேயும் ஈரம் இருக்கு, செய்யக்கூடாதுன்னு நினைப்பு இருக்கு, இருந்தாலும் அவங்க வந்து அப்படியே கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு எப்படியே வாழலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈரம் அவங்களுக்கும் அந்த தெரிய வரும்போது அவங்க விட்டு விலகி வந்துடுறாங்க. உலகம் எப்படி கட்டி ஆளக்கூடும், இந்த மாதிரி வெட்டி வீசினா வந்து மாதிரி அவங்களுக்கும் அந்த ஈரம் பாயுது நல்லா, ஒரு பொட்டி கூட கிடைக்காதுன்ற மாதிரி. ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே, அதனால சன்மார்க்க நீதி கொடி என்ன பண்ணிச்சு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, நீ வந்து நித்தியமான பொருள் தான், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி யார் மேல ஈரத்தை வளர்த்துக்கணும், உங்க கொடியை வீசுங்க, அந்த கொடி போய் உட்கார்ந்த பண்ணி இதை வறட்சியான இதை வந்து மாத்திக்கணும். செடிகள் வந்து இது பண்ணுது அதுங்களும் நகருது. ஸோ இது வரைக்கும் அந்த நல்ல இதுவாக ஒரு மெலடியாக வரக்கூடிய ஃப்ரெஷ்னஸ் இல்லாத இடம் வந்து இப்போ என்ன பண்ணுது, உங்களை மாதிரி எடுத்துட்டு லைட்டு சவுண்டு எல்லாமே நல்ல வேவ்ஸ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா மாறக்கூடிய இது. ஒரு இடத்துல இப்போ துபாயிலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த கொடூரத்துக்காக இன்னும் எனக்கு தெரில, இதெல்லாம் அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டு தெரியல உங்களுக்கு, மழை வீசிடுச்சு, மழை வீசி அந்த இடத்துல பொருளாதாரத்தை வந்து பயங்கரமாக பாதிச்சிருச்சு இல்லையா. அங்கே மக்கள்லாம் வந்து பறப்பாங்க இல்லையா, ஆனால் அவங்கள அப்படியே தடுத்து உட்கார வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய லெவல்ஸ் இருக்குது. பட் இங்கே வர கொடி என்ன பண்ணுது, உங்களுக்கு வெள்ளீர் சிவகாம அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஆழக்கூடிய கொடியை வந்து நீதி கொடியை சிவகாம நிமல கொடி அப்படின்னு. நீதி கொடினா இப்போ நல்ல ஜட்ஜ்மெண்ட், நல்ல லா யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா. சாப்பாட்டில் வந்து
அதிகமான உப்புல சேர்த்து உங்களோட சிஸ்டங்களை வந்து இம்பேலன்ஸ் பண்ணிக்காதீங்க, சமரசத்தை வந்து கெடுத்துக்காதீங்க. நல்ல நியூட்ரலாக இருக்கணும், சரிங்களா? கொஞ்சம் இதுவாகவே கூட இருக்கலாம், இதாக இருக்கலாம், கொஞ்சம் அசிடிக்காக இருக்கலாம். ஏன் தெரியுமா? ஆக்சிடேட்டிவ் ப்ரோ ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சிக்னலிங் ஏஜென்சியாக ஆட் பண்ணுது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? சொல்கிறது உங்களுக்கு லைட்டாக ஏறுதா? இல்லைப்பா. நம்ம வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி போயிடாமல் கொஞ்சம் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி நடக்கணும், கொஞ்சம் உந்த போடணும், அவங்களுக்கு சாப்பாட்டில் போய் சேரணும், அவங்களுக்கு நம்ம சகோதரர் யாராவது இது பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் நீதினாலே அந்த இதுதான். அந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து அந்த கண்ணோட்டங்கள், சரிங்களா? நல்ல விரிஞ்ச கண்ணோட்டங்களும் பொறுமையும் உங்களுக்கு கொடுத்தாதான் அந்த இது கிடைக்கும், உபகார இது. அதை செங்கோல்னு சொல்லுவாங்கல்ல, நீதிக்கூடிய சிவகாம அப்படின்னும் போது சிவத்தை காட்டக்கூடியது, சரிங்களா? உங்களை பாடியில் வந்து சிவத்தை வந்து காட்டக்கூடிய தன்மை அப்போ தான் வரும். நிம்மலை அப்படின்னா மலத்தில் வந்து நீங்கின அந்த லெவல்ஸ், நீங்கள் உட்கார இடம்லாம் கம்மலை. இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து மாற்றிட்டாங்க இல்லையா, பிக்ஸ் வரதில்லை அப்படின்னும் போது அது ஒரு சக்ஸஸ் மாதிரி, சரிங்களா? இப்போ நம்ம நாட்டில் அந்த மாதிரி நடக்கல இன்னும், சரிங்களா? பட் அது நடக்குது பாருங்க. யாரும் ஏதோ ஒரு நாட்டில், ஆஸ்திரேலியாவில் இருந்து எங்கே யூகே இன்னொரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அங்கே போயிட்டு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிட்டு அங்கே ஒரு சாகசம் நடக்குது. அப்போது அங்கே ஒரு இது கொடுக்குறாங்க, டெமோக்ரஸி, மக்கள் யார் வேணால் பேசலாம் அப்படின்னு ரைட்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? மேபி அந்த ரேசிசம் வெள்ளத்தோடு அந்த மாதிரி நமக்கு தெரியாது, பட் அந்த இது ப்ரொடெஸ்ட் நடந்து அவங்க இது பண்ணலாம், சக்ஸஸ். இதே வந்து அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க, அங்கே இது பண்ணாங்க, அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணவங்கள கைது பண்ணி உள்ள அந்த நாட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேன்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து பாருங்கள், யூகேல வந்து அது சட்டம் மாறுது. ஸோ மேபி பார்ப்போம் யூகே வந்து எப்படி இந்த உலகத்தை மாற்ற போகுது. நான் முதல்ல இருந்தே சொல்லுவேன், அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச கருத்தை எல்லாம் நிறையா பேர் இந்த மாதிரி வெள்ளைக்காரன் ஸ்டைலெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாம். அதுதான் அதுங்களுக்கு அப்படியே ஒரு இதாக தெரியும் அவங்களுக்கெல்லாம், அதுதான் உயர்ந்தது மாதிரி. ஒரு தப்பை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கிறது தான் மனித இயல்பாக இருக்குது. நல்லதை வந்து அதுக்கு 1008 கேள்வி கேட்பாங்க, அது எப்படி செய்கிறது, இது எப்படி செய்கிறதுன்னு எதனா ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தீய செயலை வந்து டக்குன்னு அப்படியே எடுத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை வந்துடுது, மோகம் வந்துடுது. அந்த மாதிரி இந்த வெள்ளைக்காரவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரியா தப்பான்னு கூட அதை யோசிக்கிறது இல்லை. அதை அப்படியே போதைப் பொருள் மாதிரி உட்கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க, அப்படியே உள்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது டக்குன்னு அதிலேருந்து இதை திருந்தி வர்றதுக்கு கூட அவங்க கொஞ்சம் கூட இதே பண்ணிக்கிறது இல்லை, அதை பொருட்டே படுத்தாமல் இருக்காங்க. நான் சொல்லுவேன், எல்லாரையும் பார்த்து கேட்பேன், எனக்கு தெரிஞ்சவங்க அப்படியே பார்த்து செய்துக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து கேட்பேன், ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க? அவங்க வந்து நம்மள்கிட்ட இருக்கிற நல்லதை வந்து அவங்க கெட்டவங்களாக வந்தாலும் அவங்க நம்மள்கிட்ட இருக்கிற நல்லது எதுன்னு பார்த்து அவங்க எடுத்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்புறம் அது அவங்க என்னவோ ஒன்று உருவாக்குன மாதிரி, அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி அதெல்லாம் அவங்க பார்த்து அப்படியே செய்த மாதிரி அவங்க பாவனை பண்ணுறாங்க. அவங்க சீக்கிரம் தப்புலேருந்து விடுதலை ஆகி வந்துடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தப்பே பண்ணக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அப்படியே ஏதோ ஒரு காலப்போக்கில் அவங்க சொன்னதை தான், அவங்க செய்தது தான் நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கிட்ட பின்னாடி நம்ம திருந்துறதுக்கே அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல. இதுதான் நல்லதுன்னு ஒட்டாரம் பிடிச்சி நம்ம அதுதான் வந்து நம்ம தப்பாக செய்துக்கிட்டு போயிடுறோம். அதை வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தப்பை வந்து ஒழிக்கிறதுக்கு தான் கற்றுக்கணும், இந்த தப்பை வந்து போக்குறதுக்கு கற்றுக்கணும். தப்பை வந்து அது ஒரு முறை இப்போ எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து வர்றதுக்கே பால் மாறுறோம். அது ஏன்னு தெரில, அந்த மாதிரில மாட்டிக்கிறாங்க நிறையா. நான் ஒரு இது கதை கேள்விப்பட்டேன். இங்கே இருக்கிற அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்க, அவங்க அதிகாரத்தை கொண்டு குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் அவங்கள குற்றம் இல்லாதவங்களாம் சுத்தப்படுத்தி அவங்கள விட்டுறாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு பியூரிஃபிகேஷன் இருக்குது. பட் என் தலைமை என்ன பண்ணுறது, இந்த சாதி மற்ற சமயம் அந்த பேதங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த லெவல்ஸ் எல்லாம் விட்டுட்டு அனிமல்ஸை துன்புறுத்துகிற லெவல்ஸு, கிளைமேட்டை பாதிச்சுட்டு இருக்கிறது, சரிங்களா? ஹெல்த்தை வந்து பாதிக்கிற லெவல்ஸு, எப்படி இதை சொல்கிறேன், மணியை வந்து ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணது லெவல்ஸு, அதெல்லாம்
என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து இந்த நீதி கொடிக்கு சிவகாம கொடி சிவத்தை காட்டக்கூடியதுலேயே எல்லாத்தையும் வந்து கட்டி ஆளக்கூடிய அது கட்ட அழிக்காமல் இருக்குதான் சிவகாம இன்டகிரேஷன் அடிவாங்க. அப்போ இந்த நிம்மலம் என்ன பண்ணுது, இப்போ நித்திய லெவல்ஸுக்கு போயிட்டீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் லெவல்ஸு உங்களுக்கு வந்து அந்த வீகனிசம் வந்து இப்போ ஆக்டிவ் வீகனிசமாக நீங்கள் கன்வெர்ட் ஆகும்போது நிம்மலமாக ஆகிட்டீங்க நீங்கள். சரிங்களா? மலமற்ற அந்த இது 2 ஃபீல்டு நிர்குண சிறுகுண. அப்போது ஒன்று வந்து ஆதாரமற்ற இல்லை, இப்போ முன்னாடி இருந்து வந்து இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு ஒரு டிபெண்டன்சியை கூப்பிட்டு வந்திருப்பீங்க. இப்போது இண்டிபெண்டன்சி ஃபீல்டு அது இல்லை, அது இல்லாமல் கூட என்னால் அந்த லோ கேலரி ஹங்கர் ஃபீட் ஐட்டம் கிட்ட இருக்குது, அதை வச்சு நான் பவர் பண்ணுவேன். பிளான்ட் பேஸ்டு சிஸ்டத்தில் வந்து நான் மக்களுக்கு வந்து பசியை போக்கி அவங்க இதை பின்னி நீக்கி நான் என்ன பண்ணுவேன், உலகை கட்டி ஆளுவன்ற அந்த லெவல்ஸ் இன்ப நடத்தை புரியுமன்ற அந்த நிம்மல கொடியே அருளுகவே. அப்போ அவர் நிம்மல கொடியை வந்து வீசினா நம்மளுக்கு வந்து அந்த நிராதாரத்தில் நம்ம ஓங்கலான்ற மாதிரி வருது. இந்த பாஸ்டர் இந்த கிளாஸில் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து மாமிசம் ரொம்ப அது ஊறி போயிருந்தவங்க. அவங்க நம்ம நாட்டுக்கு வந்ததும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. இந்த கருணையாக இருந்தவங்கெல்லாம் கூட அதை பார்த்து அவங்களாம் சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட்டா என்னன்னு அடுத்தவங்கள பார்த்து இது பண்ணுற மாதிரி தப்பெல்லாம் சீக்கிரம் உள்வாங்கிக்கிறோம். திரும்பி அவங்க திருந்திட்டா கூட நம்ம திருந்துறதுக்கே வாய்ப்பு வச்சு எடுத்துக்க மாட்டேன்றோம், வாய்ப்பு ஏற்படுத்திக்க மாட்டேன்றோம். எப்படின்னா அந்த தப்புலேயே மூழ்கி அப்படியே அதுலேயே இது ஆயிடுறோம், அப்படியே பின்னி பிணைஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் சிறுசக்தியை வந்து துதிக்கணும். சிறுசக்தினானது கருணை எனர்ஜி இல்லையா? எங்கே வந்து கருணை இயற்கையில் ஓகே இவங்க வந்து அடிமைப்பட்டுக்கிறது, இவங்களை காப்பாற்றணும், அவங்க இது பண்ணுறாங்க, அவங்களுக்காக பேசணும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கே வந்து அது இது பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பாதிகளையும் நீங்கள் வந்து உங்களோட இதை உங்களோட கட்டை நீங்கள் வந்து அழுத்து விட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இது நிம்மலை அவங்க கூட இந்த மாதிரி திருந்திக்கிட்டு அது இது என்னது மாமிசம் புளை சாப்பிட்றது தப்பு அப்படின்ட்டு அவங்க திருந்தி அவங்க ஒரு அளவுக்கு மாறிக்கிட்டே வராங்க. அவங்க வந்து ஆமாம் இதெல்லாம் கெடுதல், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆமா உயிர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வராங்க. இவங்க வந்து ரொம்ப இப்போ ஒட்டாரம் பிடிக்காங்க. அவங்க பேர் என்ன, அப்புறம் என்னென்னவோ பேர் சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப தெரியாது. யாரால இன்னொரு வகை இருக்குல்ல பெரிய அவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி தண்ணி போட்டு பொரிப்பாங்க, அப்படியே கட் பண்ணுவாங்க. இப்போ அனிமல்ஸ் நம்ம ஸ்லாட்டர் பண்ற முன்னாடி எப்படி வந்து அவங்கள மயக்கி கொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு, ஹியூமன் ஸ்லாட்டர் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும், அவங்கள வந்து அந்த மாதிரி துன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பெயின் ப்ளஷர்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அது அவங்கள அறிவியல் மூலிமா வந்து அவங்க இது பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அறிவியல். ஆனால் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அறிவியல் மீடியமாக இருந்தால் கூட ஆன்மீகம் இல்லைங்களா, கடவுள் ஒரு நீதி அரசர் இருக்காரு, அவர் வந்து இவங்களை மட்டும்தான் வந்து நல்லா உள்ளே புகுந்துக்க வச்சுக்கிறாரு, மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு புறத்தில் போமினோ அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாரு. நீங்கள் வேறு ஏதாவது போமினோ புறக்கடையில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவர் யாரெல்லாம் என்ட்ரி ஆகணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இது ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஆசை உண்டல் மம்மினிங்கே நேசமுடையீரு அப்படின்னா ஆண்மனையை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீட்டு கொடி இங்கே நீட் எக்ஸாம் இருக்குது இல்லையா, நான் உயிரே போனாலும் இதை எடுக்க மாட்டேன்னு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? சில பேர் காம்படிஷனில் புகுந்துக்க முடியாமல் எல்லோரும் தெரிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் லைனை போகணும். உனக்கு வந்து அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கா, சரிப்பா உனக்கு இந்த ஃபீல்டெலாம் தரேன், அங்கே போய்ட்டு இந்த கட்டிடங்களில் படிக்க முடியாது கூட நீ உன்னோட இருக்கிற இடத்துல படிக்க ஆரம்பிச்சிடு, லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களோட உரிமையாக. ஸோ அந்த மாதிரி கொடுத்து எனக்கும் அந்த மாதிரி வந்துச்சு. யாரோ உழைச்சி இந்த இதெல்லாம் கொடுத்தாலும் அந்த லேப்டாப்லாம் அவ்வளோ பெரிய விண்டோவாக இருந்துச்சு. அந்த விண்டோஸ்னே அவங்க வெள்ளைக்காரங்க அவங்களோட அறிவியலில் கண்டுபிடிச்சி இப்போ இன்டர்நெட்டுக்கு ஒரு விண்டோஸையும் க்ளவுடு சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் விண்டோஸுக்கு இது உலக லெவலில் ஒரு ஓப்பன் பண்ணி விட்டு நம்மளுக்கு வந்து இந்த கண்ணில் பார்க்க முடியும், இன்னொரு கண்ணில் சரிங்களா ஆன்மா அந்த இது அந்த கண்ணை தாண்டி இது இன்னொரு கண்ணில் டிஜிட்டல் லெவல் பராமரி லெவல்ஸில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ எது ஒன்றும் வந்து அடிப்படையை வந்து நல்லா நம்ம கொடுக்கணும்.
கஷ்டப்படுறாங்கன்றவங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து அவங்கள உயர்த்த பார்க்கணும், அவங்கள வந்து உயர்த்தி வைக்கணும், எல்லாம் செய்யணும். அவங்களும் அதுக்கு வந்து நல்லா இது பண்ணி என்ன செய்கிறது, அவங்களும் அதுக்கு ஃபுல் எஃபெக்ட் போட்டு நம்மளுக்கு அரசாங்கம் இதெல்லாம் உதவி பண்ணியிருக்கே, இதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்தி நல்லா வரணும், முன்னுக்கு வரணும், எல்லாமே நல்லதாக செய்யணும், நல்லதாக எல்லாமே பண்ணணுன்ற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே வாழ பழகிக்கணும். எனக்கு எப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு பாருங்களேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வைங்க, இன்னும் எக்ஸாம் வந்து இன்னும் காம்படிஷன் அதிகமாக வைங்க அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு வந்து எப்படி ஆசை வச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின அணிலேருந்து அவங்களும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்காக வரட்டுமே, எல்லாரும் ஃபர்ஸ்ட்டாக எல்லாம் அவங்கவுங்க இஷ்டப்படி இருக்கிற இடத்துலேருந்து பண்ணுங்க, எல்லாம் பெஸ்ட்டாக. சரிங்களா? சர்வதேசங்களில் எல்லாருக்கும் போய் சேரட்டும், இருக்கிற எல்லாருக்கும் தருவேன் அப்படி சொல்லுவாள் எல்லாரும். எல்லாம் அவர் தர்றதுக்கு தயாராக இருக்காரு. அதை நம்ம பெறுறதுக்கு நம்ம தகுதியாக ஆக்கிக்கணும்ல நம்மளை, அதையும் நம்ம செய்யணும் தானே. இப்போ ஃபஸ்ட்டுன்றது முக்கியம். இப்போ நீ அப்படி தான் வந்து நீ எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு காமிச்சிட்டேன், நான் எல்லாம் இப்போ எழுதிக்கிட்டோன்ட்டு நான் பேப்பரையே கொடுத்துருவேன் அவங்க எழுதிக்கிறதுக்குன்னு நீ சொல்லுவேன். கடலூர் காலேஜில் படிக்கும் போது அப்படி எல்லாம் எடுத்து எழுதிக்கிறது ஒரு வகை, பரவாயில்ல, அவங்க பாவம் அப்புறம் அவங்க லைஃப் வேஸ்ட் ஆகிடும், அந்த வருஷம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க எழுதி அது பாஸ் பண்ணுறது ஒரு நல்ல செயல். அது பாஸ் பண்ணிவிட்டு அதை தெரிஞ்சுக்காமலே அவங்கள மறுபடியும் மேலே 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 பாஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு எதுவுமே தெரியாமல் தப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது தப்பாக போயிடும். அதனால் ஒரு லெவலுக்கு அவங்க எல்லாம் எழுதிக்கலாம், பார்த்துக்கலாம், செய்துக்கலாம். அதுக்கு முயற்சி பண்ணி அது என்ன தான் அது தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதில் நம்ம நல்லதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போனால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற நிலைக்கு அவங்களும் வந்து அதெல்லாம் மாற்றி செய்யணும். அப்போ தான் அது வந்து நல்லதாக அமையும். இல்லாட்டி சும்மா இப்போ இந்த லஞ்சம்லாம் கொடுத்து எப்படி போயிட்டு உட்காந்துக்கிட்டு எந்த இதுவும் திறமையும் வளர்த்துக்காமல் எல்லாரையும் தப்பாக உதாரணத்துக்கு ஒன்று டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன், உனக்கு ஒரு மாதிரி இந்த இந்த கிழங்கு பனங்கிழங்கு சாப்பிட்டு ஒரு முறை அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு, நிறையா தடவை சாப்பிட்ருக்க, அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாது உனக்கு, தாத்தா பாட்டி சாப்பிடுவாங்க, அப்போ நீயும் போய் சாப்பிடுவேன். திடீர்னு அது என்ன ஆச்சுன்னு தெரில, சில உணவு உனக்கு ஒத்துக்காமல் அது சாப்பிட்டதும் உனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஏதோ ஆயிடுச்சா என்னன்னு தெரில, ஃபுட்டு ரியாக்ஷன் அது ஒரு மாதிரி இது மாற்றி விட்டுடுச்சு போல் தருது. அப்போ அது ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வந்துடுச்சு, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி தூக்கி போடுது, மூச்சு வாங்குது. ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மாதிரி வந்ததே இல்லை. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து ஆனால் சளி மட்டும் உனக்கு அப்பப்போ பிடிக்கும். அப்போ அவங்க டாக்டர்கிட்ட, ஒரு சைல்டு டாக்டர்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இங்கே நம்ம இது சிக்னல் ஆண்டை தான் விழுப்புரத்தில் ஒரு டாக்டர்கிட்ட. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்லிட்டாங்க, அது சரிப்பா, கோல்டு இருக்கிறது சரி குழந்தைக்கு, சரி அதுக்கு மருந்து தரேன், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீசிங் மாதிரி வந்திருக்கு, மூச்சு இறைக்கிது, அதருது, அவங்க உடம்பே அதருதுன்னு சொல்கிறீங்க, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி பண்ணணும், நீங்கள் வந்து அடுத்த முறை அப்படி இருக்கும் போது அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே அந்த மருந்து மாத்திரை அவங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த சளி மருந்தெல்லாம், அவர் சளி மருந்து தான் கொடுத்துருந்தாரு, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். எல்லாம் சரியாயிடுச்சுன்னா அந்த நேரத்துக்கு அதுக்கு கொஞ்சம் இதாகிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திரும்பி நீ சாப்பிட்ருக்க, அது அவங்க தாத்தா பாட்டி சாப்பிடும் போது சாப்பிட்டதும் திரும்பி அந்த மாதிரி ஆச்சு. கட்டிலே அதிர்து, அப்படியே தன்னு கட்டிலே இழுக்குது படுத்துட்டு இருக்கும் போது. எனக்கு பயம் வந்துருச்சு. அப்போது சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக அன்றைக்கி லீவு பொறுத்தது தான் இன்றைக்கி அவர் வரல. இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறேன், அவர் கேட்டார், இந்த ஸ்லிப்பெல்லாம் காமிச்சேன், அதெல்லாம் பார்த்தாரு. உனக்கு ரொம்ப நாளாக சளி இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஆஸ்துமா டேப்லெட்டாக எழுதி கொடுத்துட்டாரு. அப்போ கம்பவுண்டர்கிட்ட வந்து அவர் என்ன எழுதி கொடுக்குறாரு நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன டாக்டராக படிச்சிருக்கோம். அது வந்து அப்புறம் என்ன பண்ணாங்க, கம்பவுண்டர் வந்து என்னையும் பார்த்தாரு உன்னையும் பார்த்தாரு, அந்த ஸ்லிப்பில் பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் பார்த்துட்டு, என்னம்மா உங்கள் வீட்டில் யாருக்குமா வீசிங் ப்ராப்ளம், அதான் கும்பிட்ட தெய்வம் குறுக்க வந்துச்சுன்ற மாதிரி அந்த சூழ்நிலை ஆண்டவன் அமைச்சு கொடுக்குறாரு. நம்மளுக்கு எதுவுமே தெரியல அதை பற்றி. ஆனால் அவங்க கொடுத்த மாத்திரை நம்ம வாங்கி சாப்பிட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் அந்த கம்பவுண்டர் பார்த்துட்டு அந்த சார் என்ன சொன்னார், ஏம்மா வீசிங் ப்ராப்ளம் யாருக்குமா உங்கள் வீட்டில் இருக்குது, எல்லாம் வீசிங் டேப்லெட்டாக எழுதி கொடுத்துக்குறாங்களம்மா, இவ்வளோ டோஸ் பவர் எல்லாம் அதிகமாக அப்படின்னாரு. யாருக்கும் இல்லை சார் எங்கள் வீட்டில் வீசிங் எல்லாம், பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு முறை இருந்துச்சு, திரும்பி இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இட்டுட்டு வந்தேன், அதனால் எல்லாம் வீசிங் டேப்லெட் கொடுத்துருக்காங்கம்மான்னார்.
ஐயோ பயமாயிடுச்சு எனக்கு, என்னடா நம்மளுக்கு வீசிங்கே இல்லை, அந்த சார் இப்படி சொன்னார், இவர் இப்படி எழுதி கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. நான் வீசிங்கே இல்லை, அவர் கண்டுபிடிச்சி தான் கொடுக்கணும்னு சொன்னார் அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்ட்டு வச்சுட்டு திரும்பி ஜிக்மர் கிட்னு போனேன், பாண்டிச்சேரி. அங்கே நிறையா டாக்டருங்கெல்லாம் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 5-6 பேர் சேர்ந்து, இல்லை நீங்கள் அந்த மாதிரி வீசிங் இருக்க மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு வாங்க, இந்த மாதிரி ஆஸ்துமா டேப்லெட்டெல்லாம் உடனே கொடுத்துடக்கூடாது, இதெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து அடுத்த முறை இந்த மாதிரி அதை இறைக்கும் போது இட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எதுக்கு இந்த உதாரணம்லாம் சொல்ல வரேன்னா, அது ஏதோ மொத்தமாக நம்ம எதுவும் கலக்காமல் தடால் புடால்னு இறங்கிடக்கூடாது. தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அறிவுபூர்வமாக பார்க்கணும். ஒரு முறை 2 முறை பிள்ளைக்கு இப்படி வந்துச்சுன்னா அது வீசிங்கன்ட்டு நம்ம எழுதி, அப்புறம் அவங்க அதை சொன்னாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை, என்ன ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு என்னன்னு பார்த்து கண்டுபிடிங்கன்ட்டு, அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி எதால் வருதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த கிழங்கால தான் உனக்கு அப்படி ஆச்சுன்னு, நீ இந்த வயசு வரைக்குமே சாப்பிடாம இருந்த, ஒரு 4 நாளைக்கு முன்னே தான் சரி சாப்பிட்டு பாருப்பா இப்போன்னு சொல்லிட்டு நானே சொன்னேன். அந்த சீசன் வரும்போது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னே, ஒரு 2-3 மாதமும் என்ன ஆச்சு. அந்த மாதிரி எது ஒன்றும் நம்ம டக்குன்னு எதுவுமே தப்பாக செய்திடக்கூடாது. அறிவு வந்து வளர்த்திக்கணும். எல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பாஸ்ன்னு சொல்லிட்டு நீ அந்த பாஸுக்கு அலைஞ்சு அந்த சர்டிஃபிகேட்டுக்காக பண்ணல, உன் அறிவாற்றலில் தான் நீ வளர்த்துக்கின. அதை மாதிரி எல்லாத்துலேயும் நான் சர்டிஃபிகேட்டில் ஃபஸ்ட்டு வந்துடணும்னு நினைக்கிறதோட எல்லாரும் அறிவையும் ஆற்றலையும் கூட்டிக்கிட்டே போகணுன்றது தான் என் கருத்து. நானும் அதான் ட்ரை பண்ணுறேன். இப்போது வள்ளலார் சொல்லுவார், நீ வந்து இவங்களுக்கு யார் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அருள் உதவேல். அப்போது ஒரு அருள் என்ன பண்ணும், உங்களோட கரண கருவிகள் எல்லாம் நல்லா பார்த்துக்கும் இல்லையா, சுகம் கொடுக்கும் இல்லையா. அப்போது அவங்களுக்கு ஏற்ற அந்த கருவி கரணங்கள்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது, ஜோடிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துலேருந்து மீள்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். சில பேருக்கு வந்து பாடங்கள் அதுதான் வந்து தடையாக இருக்குதா, நோ, அந்த இடத்துலேருந்து நீங்கள் பவுன்ஸ் ஆகிடுங்க. நீங்கள் இன்னொரு இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கடவுள் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு கற்றுக்கணும். அந்த பழைய இடத்துல வந்து உங்களால் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம், பட் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் பவுன்ஸ் ஆகிடுங்க, அப்புறமேட்டு உங்களால் மேபி மாறக்கூடிய சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு துடுப்பை போட்டு விட்ருவேன். சரி நான் கிளம்பு, நீ போ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அங்கே வந்தோடனே என் கை வந்து எங்கே போச்சு, இதுக்கு வந்து நான் நீட்டு வைக்கணும், இன்னும் பல நீ வைங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தோணலை. இது வேணாம், ரொம்ப கஷ்டமாக. இப்போ எனக்கு ஒரு ட்ரீட்டு கிடச்சிருச்சு கடவுள்கிட்ட, அவரோட ஃபீட்டு கிடச்சிருச்சு, ஓகேங்களா. பட் மற்றவங்களுக்கும் அந்த சீட்டு கிடைக்குமா, அந்த ஹீட்டு கிடைக்குமா, சரிங்களா. இல்லை எல்லாமே வந்து சும்மா இந்த இதுவாகவே போயிடுவாங்களா, வெம்மி போயிடக்கூடாதுன்னு நம்ம ஒரு பாடத்தில் படிச்சிருக்கோம். ஒரு செடி வளரணும், ஒரு விதை வளரணும்னாலே அதுக்கு பதம் வந்து அது கரெக்டாக பூமியில் இதாகி வந்தால் தான் அது வளருது. அப்படி இல்லாட்டி இப்போ எல்லாம் போடுற விதையெல்லாம் முளைய மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஒரு சத்தை உறிஞ்சு எடுத்துக்கணும். நம்மளுக்கு அந்த திறமையை நல்லா உருவாக்கி எடுத்துக்கிட்டு நம்ம போனால் தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இது சன்மார்க்க காலம்னு அதனால சத்தை உறிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சத்தியான சித்தர்கள் வந்து வாழக்கூடிய டைம் வந்துச்சு இல்லையா, அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சத்தை கொடுத்துக்கிட்டே தான், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, துதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்றது, அவங்க ஷாப்பே கிடையாது இல்லையா, அதெல்லாம் அவங்க இது பண்ண டோட்டல் செக்யூரிட்டியில் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவங்க என்ன பண்ண போறாங்க, அவனுக்கு இது கொடுக்க வேண்டியதை கொடுத்துடலாம், நம்மளோட பண்புகளை நம்ம நீட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. அன்றைக்கும் ஒரு கிளாஸில் நீயும் சொன்னால் நிறையா நம்ம பார்க்குறோம். ஒரு குற்றவாளி வந்து என்ன அதை சொல்லுப்பா, ஒரு நிரபராதி பாதிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி இப்போ எங்கள் தங்கச்சிக்கும் அப்படி தான் மாற்று மருந்து ஒரு மாதிரி அவளுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது. சின்ன வயசில் NCCலலாம் இருந்தால் அவள் அந்த இதில் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கும் போது 9th படிக்கும் போது, அப்போ வந்து அது வந்து இயற்கையாக அது அவங்கவுங்க ஜெனட்டிக்கில் எப்படி வருமோ அவங்கவுங்க ஜீன், அவங்க பெரியவங்க அவங்க அந்த மாதிரி இவளுக்கு தூரம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அது ஒரு 10-12 நாள் இருக்கும். அது இல்லை அந்த பக்கத்து ஒரு 4-5 வீட்டு தாண்டி ஒரு நர்ஸ் அம்மா இருந்தாங்க, மெட்டில்டான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அம்மா கூட வேலை செய்கிறவங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை சின்ன பிள்ளைக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மீராபாய், நீ போயிட்டு அது டாக்டர்கிட்ட பாரு, ஜான் டாக்டர்கிட்ட காமி, அவர் தான் எனக்கும் சரி பண்ணார் அப்படின்ட்டாங்க. அவங்கள்ட்ட இட்டுட்டு போய் காமிக்கும் போது சித்தியை மலடியாக்கிறவரா
புரியல. சித்தியை மலனி ஆமாப்பா, அவர் ஓவர் டோஸ் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் மலட்டு தன்மையை கூட்டு போய் நிஜமா சுத்தமா அவளுக்கு தூரமே பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியே நியூட்ரல் வச்சு தப்பா நம்ம எதுவும் செய்து. ஏன்னா ஆரம்பத்துலேயே குத்திருக்காங்க. நான் அழுவாம இருந்த எண்ணெயும் கூடயும் என்ன பண்ணிருக்காங்க, பிறந்த குழந்தையில அழுவ வச்சு பார்த்துருக்காங்க குத்தி. இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ கடவுள்கிட்ட வந்து நான் முறையிட்டு. எதுக்கு அப்படி சொல்றேன்னா, டாக்டருங்க ஒரு உயிரை காப்பாத்துறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையா எல்லாம் ஒரு நல்லதா நடக்கும் நம்ம பார்த்து நல்லதா செய்யணும். ஏன்னா என் வாழ்க்கையிலலாம் நடந்ததை தான் சொல்கிறேன். நான் சும்மா கட்டுக்கதையோ எங்கேயோ இருந்ததெல்லாம் கண்ணு பார்க்குறது வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு தான் சொல்கிறேன் நான். ஏன்னா உனக்கு ஃபுல்லாக ஆஸ்துமா டேப்லெட் கொடுத்து அப்படி அவளுக்கும் சின்ன இதே மாதிரி தான் நிறைய டோஸ் பாய்சன் ஆகி பிரியாணி, சிக்கன் பிரியாணி தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்டு படுத்தா அவளுக்கு முதல்ல ஒரு மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வந்துடுச்சு. அது இதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டு அவள் பாவம் உடம்பு நல்லா இருந்த உடம்பு நல்லா இல்லாமல் போய் ஹார்மோன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. அளவுக்கு ஆக்கி விட்டு. ஆனால் எனக்கு சுயஞ்சோதி தன்மை கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், நான் அந்த நான் வெஜிடேரியன்ஸ் அந்த முட்டை பால் அந்த இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது எனக்கு நடக்கக்கூடிய எனக்கு உடம்புல இருக்க பாதிப்பு வீக் ஆகிடுச்சு. உடம்பு நவுத்த முடியும். 5 வருஷம் சாப்பிட்டுட்டாங்க சும்மாவே. அந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆனது சரியா கண்டுபிடிச்சி சொல்லாம பாவம் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மாத்திரை சின்ன பிள்ளையாச்சு இந்த மாதிரி இழுப்பு மாதிரி வந்துச்சுன்ட்டு அவளுக்கு அந்த மாத்திரை கொடுத்ததும் 5 வருஷம் சாப்பிடுனதும் அதுக்கு சாப்பிட நரம்பெல்லாம் அவளுக்கு. நான் படிப்பில் பார்த்த மாதிரி என்னோட பாடியும் நான் பார்த்தேன். ஐயோ கண்ட இடத்துல வந்து சதை வளருது தேவையில்லாம நல்லா சுத்தக்கு இது பண்ணி நல்லா இது பண்ண முடியலையே. ஏன்னா நான் டான்ஸ் ஆடி கடவுளை என்ன ப்ராக்டிஸ் பண்ண வச்சார் இல்லையா, பாடுறது ஆடுறது அப்படின்னும் போது எனக்கு என்ன பண்ணுது, அவங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட் சாப்பிட்ட உடனே எனக்கு தெரியலாம் கூட ஆஃப்டர் எஃபெக்ட்னால ரொம்ப அது இது பண்ணுவாங்க. ஒரு பொருளுக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்னு இருக்குது. ஸோ இந்த சாப்பிடும்போது அந்த சின்ன வயசுல எனக்கு இந்த இது கொடுப்பீங்கல்ல மட்டன், அப்போ கூட அவங்க ஆடு ஐயோ இவங்களை போய் நம்ம சாப்பிட்டு அரைக்க கூட முடியல, இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு நினைச்ச எனக்கு வந்து அந்த சைடில் கூட தேவையில்லாது ஒன்று வாயும் எடுத்துக்கல, உடம்பும் வந்து அது பருத்து போச்சு. கடவுள் வந்து என்ன பண்றாரு, ஒளி லெவல்ஸ் ஆதிக்கு எடுத்துட்டு போறாரு. நம்ம இன்னும் இங்க இந்த உலக லெவல்ல தப்பா செய்யக்கூடாது. இங்க இருக்கிற ஒரு அந்தத்தை வந்து எடுத்துட்டு இருக்கோம். காட்டுவாசி எனக்கு தெரியாதனால தானே அது சத்து கித்துன்னு சொல்றாங்கன்ட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நேத்து எனக்கும் அண்ணனுக்கும் செம வாக்குவாதம் வந்துடுது. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள்லாம் சாவாமல் இருந்துடுவீங்களா, அதை நிரூபிச்சு காமிங்க அப்புறம் பேசுங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. எப்படின்னா நோய் நொடி வராமல் இருக்கா. எத்தனை வருஷம் ஆச்சு நான் டாக்டர்கிட்ட போய், எனக்கு மாமருந்தா இறைவன் இருக்காரு, அவர் சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டா அறிவு விளங்கிக்கிட்டா அதை தான் சொல்ல வரேன். ஐயா சொல்றதை தான் நான் சொல்றேன், சொல்லலை. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே திறவுகோல்னும் போது அறிவை விளங்கிக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்துடுவேன் நான், எனக்கு சர்டிஃபிகேட்டில் மார்க் நிறையா வரணும், அதில் போய் நான் சேரணும். ஃபஸ்ட்டு நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். சாவமாக இருந்துருவீங்களா அப்படின்னு உங்களை கேட்ட கேள்வி. ஓகே, அதான். பட் அவனுக்கு வந்து சாவமாக இருக்கக்கூடிய இது தன்மை தெரியுமா? ஃபர்ஸ்ட் வள்ளலார் அடைஞ்சிருக்காருன்னு அப்படி ஒரு தெரியுமா? அதான் அதுக்கு தானே நம்ம டார்கெட் தெரிஞ்செல்லாம் வச்சிருக்காங்களே, அவனுக்கும் நல்லா அந்த இது இருக்கு. அப்போ அதுக்கு ஏன் ஆசை இல்லாமல் போயிடுச்சு? புரிஞ்சுக்கிறான் அவன் வந்து நல்லா தர்ம சிந்தனையும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதுனால பண்ண முடியாது. அதை வந்து அவங்க ஏத்துக்கிற மாதிரியே வரமாட்டேன். காசு எல்லாத்தையும் வீணாகிறது எப்படி வருது? நம்ம வந்து அனிமல்ஸையும் காசு எல்லாத்தையும் நீங்க இதே மாதிரி சொல்லிட்டீங்க. நீங்க சாதிச்சு காமிங்க. நீங்கள் வள்ளலாரா யானாருன்றீங்க, சரி நீங்கள் ஆய் காமிங்க, நீங்கள் சாவா நிலைக்கு போய் காமிங்க, அப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்ற மாதிரி. அப்போ அவருக்கு தெரியல, வள்ளலாருக்கு மதிப்பு கிடையாது தெரியுமா, உங்களுக்கு தான் மதிப்பு. சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, சரி நீ எனக்கு அவ்வளவு மதிப்பு தெரியா. அப்பயும் நானும் உதாரணம் சொல்றேன், அப்பயும் சொல்றேன், நானும் எனக்கும் மனசு வலிக்குது இல்லை, ஐயோ இவங்கெல்லாம் கண்ணு முன்னாடியே. அப்பயும் நான் சொல்றேன், டே நீ சாப்பிட்டு வர விக்கி இந்த மாதிரி இப்போ விக்கிக்கிறது எல்லாம் ஆயிடுது, ஃபுட் பாய்சன் ஆகுது, எத்தனை முறை அதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போயிருக்க, வயிறு உப்பசமாயி வயிறு வலின்னு ஹாலெல்லாம் பரண்ட அவ்வளோ படிக்கிறதே இல்லை. வயிற்று நான் படிச்சு திருத்திக்கிட்டேன், ஐயோ ஆமாமா இதெல்லாம் நடக்குது சொன்னா இன்னும் 2 ஆத்திரம் படுறாங்க. நிறுத்திக்கிட்டேன். நீங்க சொல்றீங்களா, நான் இதை சொன்னா நீங்க அங்கதான் வந்து நிப்பீங்க, மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு கருணை எந்த இடத்துல காட்ட முடியுமோ அங்க. அவங்க அருள் உதவ முடியாது, அவங்களுக்கு இது பண்ணதெல்லாம் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணுவோம், எப்பயாவது பசி மட்டும் போகலாம். அவங்களால முடியல அப்படின்னும் போது நம்ம வீட்டுல நம்ம இது பண்ணோம்ல,
கதிர் நம்ம பண்றோம்ல அந்த ஹீட்டு அந்த ஹீட் நம்ம யூஸ் பண்றோம்ல. ஏன்னா இதெல்லாம் உண்மை, அவன் வாழ்க்கையில நடந்திருக்கான். அவன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வருவான், வெளியில போய் சாப்பிட்டு கரிசு இதை நெய்க்கணும். அதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது அவனுக்கு அப்படியெல்லாம் ஆயிருக்கு. புரியுது. போயிருக்கானா நானும் படிச்சேன் கூடவே. அவங்க எல்லாம் படிக்க மாட்டாங்க, நியூட்ரிஷன் சயின்ஸ் அவங்களுக்கு தேவைப்படல. இல்ல அப்படியெல்லாம் அனுபவபூர்வமா அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஆனா கூட அதை பொருட்டே இல்லாம இன்ஜினியரிங் பாருங்க. அவங்க வந்து இந்த கருவி வெளியில இருக்க கருவிக்காரங்களை படிச்சாங்களே தாண்டி போய் புறக்கடையில்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஞானிகள் சொல்ற மாதிரி இவங்களாம் வெளியில அருப்பெருஞ்சோதி சொன்னதுதான் அது. பூமியினும் புறக்கடை இருந்தது, நீங்க வெளியிலவே இருங்க, அந்த இதுல இங்க இருக்கிற இதுவே யூஸ் பண்ணுங்க, இந்த கரணங்களே யூஸ் பண்ணுங்களேன், இங்க இருக்கிற மிஷினரிஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இங்க இதே பண்ணுங்க தவிர உள்ளர வந்துட முடியாது நீங்க. சரிங்களா? உள் இன்ஜினியரிங் தான் நடக்கணும். இங்க உள்ள இருக்கிற வெளிகள்லாம் கூட நீங்க வந்து தூய்மைப்படுத்தணும் இல்லையா? பட் அது வந்து பண்ண முடியாம அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாடுவாங்க. அதனாலதான் சன்மார்க்க நீதி கொடி வந்துச்சு. ஞான வழிக்கு வந்து உள்ளர எடுத்துட்டு போயிட்டு, சரிங்களா? சன்மார்க்க நீதி கொடி வந்த உடனே சிவகீத பாட்டுக்கொடி ஒரு கீதெல்லாம் வருது. சிங்கிங் அப்படின்னு சொல்லணும், நம்ம பேசணும்ல. அப்போ இந்த நீட்டுக்கொடி இதோட நீட்டு செங்கோல் இதுக்கு ஆட்சி வந்தவொடனே நீங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்துருங்க, ஞானத்துக்கும் நியாயத்துக்கும் அந்த லெவல்ஸுக்கு வந்துட்டு நீதி செங்கோல் நடத்துங்க அப்படின்ற மாதிரி நீதி கொடியே அப்போ நீட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். எல்லாம் எங்கெங்கெல்லாம் வீசுதோ வளைய. உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிடைச்சது இல்லை, இந்த டாக்டர் கிட்ட போய் காட்டினீங்க, அங்கே டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படி ஒரு வளம் வந்தீங்க. ஆனா கடவுள் கரெக்டா சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி இருக்கும் போது இட்டுட்டு வாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு மாத்திரை கொடுக்கலாம், மாத்திரை எல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி சொல்லி இப்போ புரிய வச்சு கரெக்டா அதை பண்ணிக்கணும். இப்ப இவனும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா பண்ணிருப்பான்ல. மாத்தி மாத்தி பண்ணிடுறாங்க, மாத்தி மாத்தி பேசிடுறாங்க. அதுக்காக சொல்றேன், அதை விடுங்க. அவங்க பத்தி நம்ம வந்து பேசிட்டு நம்ம டைம் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனால ஜீவகாருண்யம் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவேன், நான் அந்த நியூட்ரிஷன் தாவரவியல் படித்து நானே திருத்திக்கிட்டேன். அதெல்லாம் தயா நியூட்ரா திருத்திக்க முடிஞ்சு அழகா ஈஸியாக. சரிங்களா? டைம் லைனை வந்து ஐயோ நான் ரொம்ப ஏஜ் ஆகிட்டேனே, நம்ம திருந்த முடியாத நிலைமைக்கு நான் போயிட்டேனே அப்படின்ற ஒரு இதுவே எனக்கு வரல. சரிங்களா? எப்படி தான் டப்புன்னு திருத்திக்கலாம், ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்க போட்டு திருத்திக்கணும்ன்றது தான் நானும் சொல்ல வரேன். அதனால நல்ல இடத்துக்கு பொருத்திக்கலாம் டப்புன்னு. இன்னொரு இடத்துல எங்க போய் ஜம்ப் பண்றது அது கூட தெரியும். சரிங்களா? மற்ற இடம் இல்லவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண தேவையில்லை. இந்த நீதி கொடியை வந்து அதுக்கு கொடுத்து சிவகீத இந்த பாடு பதப்பட்டுக்கணும். அந்த பதத்துக்கே வரமாட்டேன்றாங்க, பஞ்சு வச்சுக்கிறாங்க. கேட்க போனா ஐயப்பா இதே சொல்றீங்க, அவஸ்தப்பட்டாலும் படுறான்றாங்க. ஆனா நம்ம சொன்னா அது கல்மணமோ வன்மணமோ அரியேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கே அவங்களுக்கு கல்லு பஞ்சு வச்சுக்கிறேம்மா நீ பேசுனா எனக்கு வலி. வன்மனம் இருக்குது தெரியுதுங்களா? எதுக்கு கேட்க மாட்டாங்க இவங்க, ஏதோ உள்ளர வந்து இது பண்ணுது போல, நம்ம ஷீல்டு போடுது. இவங்க வலி படக்கூடாதுன்னு தான் நம்ம பாவம் நம்ம வந்து நம்ம எனர்ஜி எல்லாம். ஆனா வள்ளலாருக்கு இது வந்து கிடையாது. அவர் வந்து அந்த நீதி இறந்தவனே அவர் சிவகீதை சிவனானது எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய தன்மை இல்லையா? சுகமா வந்து வச்சுக்கக்கூடிய சுவையாகவும் இதெல்லாம் வச்சுக்க அந்த சுபகுணங்களை வந்து அதோட டோட்டலு சிவகீதை பாட்டுக்கூடிய அந்த இடத்துக்கு நான் ஃபீல் ஆயிட்டேன். முன்னாடி வந்து அழிக்கிறது ஒழிக்கிறது அப்படின்னா நினைச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேரு. பட் இவ வந்து துரிசி நீக்கிறது, பக்குவம் வருவிக்கிறது, அந்த லெவல்ஸுக்கு அவர் கூப்பிட்டு போயிட்டு எப்படி அருள்றாரு என்னை வந்து அபக்குவா இருந்த நம்ம இதை வந்து எனக்கு தீர்த்து ஃபுல்லா எனக்கு பக்குவையா ஆக்கி விட்டாரு. ஏன்னா என்ன வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த லெவல்ஸுக்கு கூப்பிட்டு வந்து சிவகீதை பாட்டுக்கூடிய அந்த பாட்டு வந்து மேட்ல கொடுத்த மனிதே எனக்கு வந்து நான் வந்து அந்த கொடி தூக்கிச்சு இல்லையா, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்தது ஹையர் ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போயிடுச்சு. படியடி வான்முடி அந்த லெவல்ஸ் எல்லாம் தாண்டி இது ரெண்டுமே பட்டுனாலும் தோற்றா அடிமுடி அது இன்னும் தாண்டி ஒரு அமுதம். சரிங்களா? அந்த அமுதம் வந்து பாட்டுக்கொடியை இறை வளர் வளபாக கொடியை. அப்போ இறைத்தன்மை காட் ஃபீல்டுக்கு எடுத்துட்டு வரணும்னா நீங்க வந்து அந்த ரைட்ஸ் உங்களுக்கு வரணும். சரிங்களா? அந்த இறைவர் வளபாக, இறைவர்னா அந்த காட் கிரேட் இல்லையா, அவரோட வளபாக அதோட பரிசு உங்களுக்கு வந்து கொடுக்கணும். கொடியே பரநாத நாட்டுக்கொடியே. இப்போ நம்ம யூஸ் பண்ற நாதங்கள்லாம் எப்பவுமே வந்து பாப்புலாரிட்டியா இருக்குமா, பரவிக்கிட்டே இருக்கும், ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் கேட்கும், இன்னொரு ஜென்ரேஷன் கேட்காம போயிடும். பட் இந்த பாட்டு வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு நீதியா டே அது கொள்ளாதீங்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு பாடுறது வந்து
காலத்துக்கு கடந்து போகக்கூடியது. உங்களுக்கு அந்த இது தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? பரநாத நாட்டுக்குடி அந்த சிக்னலிங்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு எப்படி வீக் சிக்னலிங், ஸ்ட்ராங் சிக்னலிங், அவங்கள வந்து வீக்காக இருக்கவங்களுக்கு கூட நம்ம அவங்க சிக்னலை வந்து ஸ்ட்ராங் பண்ண விடலாம். அவங்க நெட் இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லிட்டப்பா. இப்போ அவங்க சித்தியா அந்த மாதிரி அமுதாப்பா அந்த இது ஆனாச்சு, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இது ஆகிட்டு அவளுக்கு இங்கெல்லாம் நிறைய மெலடியாவும் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி பாவம் கஷ்டப்பட்டாலா. அப்புறம் மாத்திரை மட்டும் கொடுப்பாங்க, ஒரு 27 மாத்திரையோ 23 மாத்திரையோ. அது சாப்பிட்டா தூரம் வரும், இல்லாட்டி வராது, ப்ளீடிங் ஏற்படும். அவங்க மாத்திரை வைக்கிறதுக்காக நம்ம கருவிகளை ஆக்கி விட்டாங்களா. அப்புறம் அவளுக்கு தாங்கல, ஒரு மாதிரி மன இதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பரவிட்டாங்களா காலம் முழுக்க. பாவம் எவ்வளோ அப்போ என் தலைவனுக்கு எவ்வளவு கருமையா இருக்கும் பாருங்க. உடம்பு எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியும், எப்படி வேலை செய்யும், பாதிப்பு பட்டு எப்படி வேலை செய்ய வைக்கணும். டைவர்ஸ் கேஸ் அளவுக்கு அவங்க டவுரி அது இதுன்னு அவங்க அந்த மாதிரி குழந்தை இவளுக்கு பிறக்காதுன்ற மாதிரி நினைச்சு அந்த மாதிரி மெலடியா இருக்க மாட்டாங்க, மலடியா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுக்கி அதெல்லாம் நிறைய கதை அதெல்லாம் சொல்லிட்டு போனா நேரம் பத்தாது. ஊர் பேரு தம்பல நல்லா இருக்குல்ல, தம்மோட பலம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது திரும்பி அவ வந்து நிறைய அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க எங்க அம்மா. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட எல்லாம் போய் சரி ஆகாம காசு வரையானது தான் மிச்சம். சித்தாவுக்கு போனாங்க. இந்த படிச்சுட்டு நிறையா பட்டம் போட்டுட்டு சித்தா அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்கக்கிட்ட போய் அதுவும் ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் செலவாச்சு. இங்கே டேட் மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, நீ ஒசூருக்கு வந்துரு, நீ இங்கே வந்துரு, அங்கே வந்துரு. எவ்வளோ அலைய விட்டாங்க அவங்க. பாவம் அவங்க ஹார்ட் பேஷண்ட். எங்க அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அழைச்சிக்கிட்டு எங்கெங்க போயிட்டு பார்த்து அங்கேயும் சரி ஆகல. லாஸ்ட்டாக நான் சொன்னல மருங்கூர் நெய்வேலியில் அந்த சித்த வைத்தியர், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர், சூப்பராக கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த அவர் அது கூட அவரும் இர்ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட அந்த நாட்டு வைத்தியம் அந்த சித்த வைத்தியம் எடுத்துக்கல. அந்த அளவு எடுத்துக்கும் போதே ஒரு 6 மாதமும் என்ன கொடுத்தாரு அவர் மருந்து மாத்திரை. அவர் சாப்பிடுன்னு சொன்னார். அவர் கொடுத்த மருந்து சாப்பிட்டதுமே எல்லாம் சரியாயிடுச்சு. அவளுக்கு எவ்வளோ லட்சக்கணக்காக செலவு பண்ணி எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், எங்கெங்கேயோ பார்த்தோம், சரி ஆகல. இங்கிலீஷ் வைத்தியமும் பண்ணிட்டோம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கொடுத்து பார்த்த இடத்துலயும் சரி. அவரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தகுதி தரமா இருந்துச்சு அவர்கிட்ட. அவர் கொடுத்த மருந்துல சரியா போயிடுச்சு. தெரியுமா? ஏன் தெரியுமா நான் வந்து வள்ளலார் எழுதிட்டு வரேன். மற்றவங்க யாருமே வந்து எனக்கு வந்து வள்ளலார் அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாததால அவரோட அது நான் இன்வெஸ்ட் எங்கேயாவது வரணும் போகணும்னு அதெல்லாம் இருக்கு, பருகணும் இருக்கணும். ஆனால் அதில் ஜீவகாருண்யத்தை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா, இன்னொருத்தவங்க சாப்பாடு போட்டிங்கன்னா அவங்களோட சிஸ்டம், அவங்களோட உள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம் வேலை செய்யறோம் இல்லையா, அதோட பிரதிபலன் உங்களுக்கு மேலே கிடச்சி உங்களோட ரிஃப்ளெக்ஷன் அந்த இது அருள் தன்மை உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களோட கருவி கரணங்களும் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து மலட்டுத்தன்மையா இருந்தவங்களும் மெலோடியா ஆயிடுவீங்க. சிவகீதை வந்து பதப்பட்டுற போது இதெல்லாம் சூப்பரா வந்து வாழ்க்கையில நம்மள இப்படி எல்லாம் ஏமாத்தி அலைவிட்டு இந்த மாதிரி எல்லாம் அதனால திறமைய வளர்த்து நீங்க இப்படி சொல்ல போய் இன்னொருத்தவங்க சித்தரிட்ட போய் நின்ற கூடாது இல்லையா. இப்போ என்னோட வியாபாரம் அப்படி கிடையாது. அது உண்மை. எனக்கு வந்து என்ன பண்ணும், அருள் வியாபாரம் இல்லையா. சித்த வைத்தியரை மட்டும் நான் நம்பி வாழுங்க, டாக்டர் மட்டும் நம்பி வாழுங்க. நான் அந்த கீரை அங்க இவங்களாம் சொல்ல முடியாதுனால ஹெர்பல்ஸ்ல என்னால நான் எப்படி வேணா சாப்பிட்டேன் உனக்குடா அப்படின்றோம். அந்த இதை சொல்றோம். மாமருந்து நம்ம வந்து பொதுவாகவே பேசுவோம் தெரியுங்களா. அவ சாப்பிடுறதோ இல்லையோ, இப்போ எனக்கு எப்படி வந்து நல்லது பண்ணாருன்னு நம்ம பேசுவோம். இந்த உலகத்துல எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு ஏதோ நம்ம வாழ்க்கையில விதியின் வசமா நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஏதோ எந்த ஜென்மத்துல பாவம் பண்ணமோ இப்படி எல்லாம். அதனால அவனோட வாக்கு வந்து வீணாக கூடாது. நான் சாவறேன், நான் நீ இது பண்ணுவீங்க அப்படிலாம் பேச விடாம தப்புனுங்க அதை கழிச்சிடணும். அதெல்லாம் பேச விடாம மனசு எவ்வளவு வலிக்குது நம்மளுக்கு. அதெல்லாம் நம்ம தேவையில்லாம வந்து என்னைக்கும் ஒரு நாளைக்கு வருது வராம போகுது, அது விஷயம் இல்லை. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாடுறதுக்கு நம்ம நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா பதப்பட்டு பக்குவப்படணும் தானே. அதனாலதான் இது வந்து அவங்க கரெக்டா தொழில எதை போய் இறங்குறாங்களோ அதை நல்லா அவங்க வந்து அதுல நல்லா திறமைய வளர்த்துக்கணும்னு சொல்ல வரேன். ஆமா, இறைவர் வலபாகு சரிங்களா. இறைவரோட வலபாகத்துல இருக்கக்கூடியதுன்னா எவ்வளவு பெரிய ரைட்ஸ் வச்சுக்கக்கூடிய கொடி. இது வந்து என்ன பண்ணும், எல்லா கொடியும் நெட்வொர்க்கிங் பண்ணி நம்மளுக்கு அறிவு அன்பு எல்லாம் தேவைப்படுது. எந்த ஒரு தொழில் செய்தாலும் அறிவு அன்பு தேவைப்படுது, கருணை தேவைப்படுது.
இதோட இது நாட்டும் பாருங்களேன். அதான் இதுக்கும் தயையோட வாழணும். ஆமா, எல்லாரும் இந்த மெலோடி, இந்த சிவகாம இந்த சிவகீதத்தை பாடி எதுக்கு சொல்ல வரோம்னா சர்டிபிகேட்டோட தயை ரொம்ப முக்கியம், கருணை முக்கியம். இந்த மாதிரி நம்ம நம்ம நீதி கரெக்டா எல்லாருக்கும் என்னென்ன எல்லா ரைட்ஸ் கிடைக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம முரண்டு பிடிக்காம நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி எல்லாரையும் இது பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஹாப்பியா இதை என்ன ஆயிட போதோ, அவங்க வந்து நாளைக்கு இன்னும் நம்ம மேலே ஏறி அடிச்சிட போறாங்களோ அப்படின்னு ஒரு இதுவே அச்சமே இது கிடையாது. அது நம்ம அப்புறம் பின்னாடி பார்ப்போம். இது வந்து நாட்டுக்கொடி கொடுக்கணும், எடுத்து வாங்கிக்கிறவங்களும் அதை திறமைய நல்லா வைக்கணும், பிரபலப்படுத்திட்டோம். பரநாத நாட்டுக்கொடினா இதுக்கு இந்த மியூசிக் வந்து எந்த வித பாதிப்பும் வராம காலத்தை கடந்து நிலத்தை கடந்து இது மட்டும் பரவிக்கிட்டே இருக்குன்றதாலதான் பரநாத நாட்டுக்கொடியே என்னை ஈன்ற ஞான கொடியே. நான் வந்து சும்மா எனக்கு கிடையாது, எனக்கு நீ அவ்வளோ எனக்கு உணர்த்திருக்க. காட்டு வைக்கிறதெல்லாம் காட்டு வச்சு, கூட்டு வைக்கிறதெல்லாம் கூட்டு வச்சு, குலை வச்சுலாம் நல்லா பண்ணியிருக்க. அதெல்லாம் நான் வந்து என்னை ஈன்ற நல்ல சூப்பராக நான் எடுத்திருக்கேன். தத்தளிக்க விடாமல் நல்லா என்னை பெற்று எடுத்து என்னை வந்து ஞான கொடியே, ஞானத்தை ஊட்டி வளர்த்து இது என்ன உறவாம் ரிலேஷன்ஷிப் சரிங்களா. இவன் சூப்பராக ரிலேட்டிவிட்டி ஒப்புயர்வு எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி என்னோட நேர்னி அப்படின்ற மாதிரி என் உறவாம் கூட்டு. அது எப்படின்னா அப்புறம் அந்த அந்த கடவுள் வழிபாடு பக்தியெல்லாம் அவங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி கடவுள் வழிபாட்டில் இப்போ நல்ல மாதிரி அதெல்லாம் உடம்பு மாறி நல்லா ஆகி நல்லா அதெல்லாம் தூரம்லாம் கரெக்டாக வர ஆரம்பிச்சு இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எவ்வளோ வருஷம் அதை போராடி அதெல்லாம் சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி விட்டு ஒழிச்சிட்டு போய் எதனா ஆகிட்டு போட்டோம், போய் என் வாழ்க்கை எப்படி போனால் போன்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக ஆண்டவனேன்னு இருக்க ஆரம்பித்தா. அப்புறம்தான் வந்து இங்கே வந்து இந்த இதை எடுத்து கொஞ்சம் சரியாச்சு. அப்புறம் கடவுள் வழிபாடு நல்லா ஆண்டவனை அது அப்பத்துலேருந்தே நல்லா கடவுள் வழிபாடு பண்ணுறவ அப்படி பண்ணி இப்போ வந்து குழந்தை பெற்று நல்லா ஆண்டவனேன்னு இருக்கா. எதுக்கு சொல்ல வரேன்னா கடவுள் தான் மாமருந்து. அந்த மாமருந்து வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம எப்படி முன்னேறணும், எப்படி நம்ம அவங்கவுங்க தகுதி அவங்கவுங்க திறமையை நம்ம ஏற்படுத்திக்கிறது தான் நல்ல விஷயம். தர்மமாக நியாயமாக கடவுள்கிட்ட நம்ம சேரணும் போயிட்டு. என்ன பண்ணிட்டாரு இவர் பண்ண அந்த ஞானத்துக்கு எப்படி தாவரவியல் சொல்லுவாரு, அப்புறமேட்டு புலைக்குலை தவிர்த்து மட்டும் தான் புகழணும் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்காக என் உறவு அந்த உருவ அருப்பெண் ஜோதி உருவம் வளர்ந்ததுலாம் அதெல்லாம் நடந்துச்சுங்களா. கூட்டுக்கூடியே கரெக்டான ஒரு அலை, மற்ற யாரையும் வந்து இதை அழைக்காது. நீ என்னோட வா என்னோட கூட்டாளியாக மாறு அப்படின்ற மாதிரி பாட்டாளி கூட்டாளி. அப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்கலாம் பாட்டாளின்னு பேர் வச்சுக்கிட்டா கூட அவங்க பாடுறது என்ன பண்ணணும், சாதி சங்க இதுக்காக அவங்க பாடுவாங்க. கூட்டுறதுக்கு எங்கே கூட்டுவாங்க, நீங்கள் பிரிஞ்சிருக்கணும், அவங்க இது ஒளிஞ்சிருக்கணும், மறைஞ்சிருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி ஒளிவு முறையை காட்டுறதுக்கு அந்த கூட்டு இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுறது, அந்த ஒளிவு முறையுமே கிடையாது சரிங்களா. சூரியன் உதிக்கும். ஆமா செகுலர், ஆமா செகுலர் சட்டம் போட்டு தடுத்து எல்லாம் அந்த செகுலர் ஃபீல்ட் இருக்கிறதால தான் அவனா அந்த சாதிக்காரனா அவனுக்கு என் பேப்பரை தருவேன், என்ன இப்ப பிரச்சனை, அவனும் வளரட்டும் சரிங்களா. இவனா இவன் எனக்கு எல்லா சலுகையும் கொடுப்பான். பணக்காரனா அவன் வந்து எனக்கு ரெட்டியா இருந்தாலும் அப்படி பேரு இல்ல இல்ல ரெட்டியா இருந்தாலும் பட்டி தொட்டியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நீதி சரிங்களா. கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் ஹைட்டா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் சரிங்களா. அந்த சமச்சீர் கல்வி அப்படின்னா நான் வந்து படிக்கும் போது எனக்கு கொடுத்து அப்போ நான் தலைவா எனக்கு எனக்கு என்னோட கல்வியை உயர்த்த இந்த நாடே உயருது, இந்த உலகமே ஞானமே வந்து ஃபுல் டைமென்ஷன்ஸ் விசாரமே மாறுது சரிங்களா. தேங்க்யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுக்கூடியே என்னை வந்து கூட்டுக்கிட்டு பத்தியா விசாரத்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி விடுறா அப்படின்னு சொல்லி சிவகாம கொடியே சிவத்தை வந்து காட்டு சரிங்களா. அதனால காம கொடியே உன்னோட பாடியில் வந்து சிவத்தை இதில் வந்து எப்படி எல்லா கூடயும் இன்டெகிரேட் பண்ணி பேசுகிற அப்படின்றது நீ வந்து காட்டுன்ற மாதிரி தலைவனுக்கு அந்த மூத்த பிள்ளைக்கு அந்த மாதிரி ஆக்கி சரிங்களா. அடியே இருக்கு அருளுகவே. அப்போது அடியே இருக்கு என்ன பண்ணணும், அடியனாக்கி நேயனாக்கி அடிகளாக்கின்னு சரிங்களா. அப்போது அடியனா இருக்கிறவனா அடிகளாக மாற்றக்கூடிய எனக்கு கெப்பாசிட்டி கூட்டு வந்துரு, இவங்களெல்லாம் கூட மாற்றி விடு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா அவர் வலியுறுத்துறதே குலைப்புலை தவிர்க்கவும் சாதி மதம் சமயம் ஆச்சாரம் இது இல்லை லொட்டு லஸ்கு இதெல்லாம் மாற்றணும்னா கரெக்டாக இது ஏழையா பணக்காரனா இந்த மாதிரி டிவைட் பண்ணி அவங்கவுங்களுக்கு நல்லா சலுகை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரையும் முன்னேற்றணும்.
இப்படி வந்தாதான் இந்த நாடு திருந்தும். ஒவ்வொரு பணக்காரும் ஒரு ஏழையை பார்த்துக்கணும். சிம்பிளா இது வந்து கடவுள் ஆன்மீக வழியில வந்து எல்லாருமே நம்ம மனசை அவங்க பலம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். பலம் கம்மியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா ஹெல்ப் பண்ணலாம். வரணும். ஆனா ஹெல்ப் பண்றது பணம் உள்ளவங்களுக்கு எல்லாம் அரசாங்கத்துல எந்த பணமே கிடையாது, வரக்கூடாது. அவங்களுக்கு பணமே இல்லாம அவங்க எல்லாத்துலயும் ஃப்ரீ பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, அரசாங்கம் அதுவே போதும். ஏழைங்களுக்கு வந்து அவங்க கிட்ட மட்டும் தான் பணப்புழக்கத்தை போட்டு எந்த சொத்து பத்தம் இல்லையா, எந்த வேலை வாய்ப்புலயும் இல்லாம இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லா சலுகை பண்ணி கொடுத்து நல்லா அவங்கள முன்னேற்றணும். அப்படிதான் எனக்கும் ஆசை. அந்த மாதிரி பண்ணாதான் இதெல்லாம் அப்போ கரெக்டாக தான் நம்ம கவர்மெண்ட் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பணப்பழக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம ஜாதியை ஒழிக்கணும். அப்பதான் இதெல்லாம் மாறும். அந்த ஏன்னா பணம்ன்றவங்க இது பண்ணாலும் சொல்றாரு, இப்போ எனக்கு ஒழிச்சிருங்க. இப்போ எனக்கு சாதின்றது தெரியல. ஏன் அப்படின்னா நான் என்னோட ஸ்டேட்டஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு ஹையர் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கு. எனக்கு நல்லா படிப்பு என்னோட இது என்ன பண்ணிருக்காங்க. என்னோட ஃபேமிலியில ஆரம்பத்தில் நான் எங்க நானி எங்க ஆஜி இருக்காங்கல்ல, அப்பா பெற்றவங்க, அவங்களோட உறவுக்காரங்க அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு போகாதரா, கண்ட வீட்டுக்கு அவங்க டிவி எல்லாம் பார்க்காதரா அப்படின்னு. இந்த நம்ம ஸ்டேட்டஸ் குறையுது அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்றது, இல்ல அவங்க வந்து அவங்களும் சுகத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு தனி வீடு இருக்குது, அவங்களும் வந்து முன்னேறணும், அவங்களும் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், என் ட்ரெண்டே நான் மாற்றி அமைச்சிக்கிட்டேன். அது அப்படியே பெண்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, அப்புறம் இவங்களுக்கும் பேப்பர் கொடுத்து என்ன பண்றது, அவங்க சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா அவங்க கூட நான் பழக்கத்தை வச்சுக்க மாட்டேன். இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தா கூட அவன் வேற சாப்பாடு சாப்பிடும் போது அவங்க கூட இருப்பேன். தெரியுங்களா, எனக்கு ஏற்ற மாதிரி அவன் வளையணும். தெரியுங்களா, அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் வளைஞ்சு கொடுத்தேன்ல, அவனுக்கு தேவையான அறிவுகள்லாம் இது பண்ணேன். பட் அவன் என்ன பண்ணணும், என்கிட்ட இது பண்ணணும், திருப்பியும் அவனுக்கு நேயமா இருக்கணும். அப்படின்னா எப்படின்னா எனக்கு தெரியுது. இப்போ அன்பு அவங்க பாட்டி சொன்னாங்கன்ற, அவங்க அப்பாவை பெற்ற பாட்டி ஏன் அங்கெல்லாம் டிவி பார்க்காத அதெல்லாம் அப்படி சொன்னாங்களன்னா கூட அவங்களே கடன் பிரச்சனைலையும் அவங்களே தவிய ஒரு காலத்தில் அவங்க நல்லா ஓஹோன்னு வாழ்ந்துட்டு அவங்க லாஸ்ட்டாக பாவம் கடனாளி ஆகி அவங்க எவ்வளோ வந்து நொந்து இதாகி செத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்கும் வந்து அந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் வருது. அதனால் யாரும் ஜாதி மதத்தில் இவங்க தான் கஷ்டப்படுறாங்க அவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னெல்லாம் இல்லை. எல்லாமே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, எல்லாமே கஷ்டம் இல்லாதவங்களும் இருக்காங்க. அதை இப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ அதில் தான் என்ன பண்ணிட்டேன், இந்த நீதி எல்லாருக்கும் வந்து ரைட்ஸ் கிடைக்கணும். அதான் சரிங்களா, மேலே இருக்கவங்க வந்து கீழே இருக்கணும் பார்க்கணும். ஆமா, இது வந்து கீழே இருக்கவங்க வந்து வச்சுதான் மேலே இருக்கும் பார்க்கணும். சரிங்களா, அருள் ஜோதியில எல்லாரையும் பார்க்கணும். ஆமா, சரிங்களா. நல்லதை வந்து கடவுள் எப்படின்னா சொல்றாரோ அந்த வழிக்கு வந்துட்டு இப்படி பிரிச்சு யாரு வறுமையில உண்மையா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி நிறைய போய் சேரணும். இல்ல எல்லாரும் கிளைம் பண்ண விடலாம். என்ட்ரி வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இதுவா வைக்கலாம். என்ன என்ட்ரி ஃப்ரீ, எல்லாருக்கும் பாஸ் வந்து என்ன பண்ணணும், யார் வேணா வரலாம். யார் வேணா எந்த வேலை வேணாலும் ஜாதி மதம்ன்ற போர்வை போத்திக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. யார் வேணா எந்த வேலைக்கு வேணா போகலாம். அதுக்குதான் தீர்வே வராம இருக்கு. யாரு வேணா எந்த வேலைக்கு வேணா போகலாம். அது எவ்வளவு பெரிய இது தெரியுமா? அப்போ பெண்களுக்கு வந்து எவ்வளவு %? 50% ரைட்ஸ். சரிங்களா, ஏன் அவங்க பாதியா இருக்காங்கல்ல, அதனால ஜென்ரேஷன் பண்ணணும் பாதி. அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்றதுனா கூட அவங்கள வச்சு ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து ஒருத்தவங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் தெரியுங்களா, 2 பேர் ஆண் பெண், எப்படி ஒரு கிளாஸ் லீடர்ஸ் பண்றாங்கல்ல, ஒரு நல்லா இருக்கும் ஒரு ஜோடனையா. சரிங்களா, சோ அந்த மாதிரி வந்து என்ன பண்றோம், சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணா இதுக்கெல்லாம் தீர்வு வந்துரும். ஆமா, ஏன்னா அறிவு விளங்கிக்கணும். இது இங்கங்க இப்படி இப்படி வச்சா இதெல்லாம் நல்லா தமிழ்நாடு தவிர்க்கணும், எதை ஏத்தணும். தமிழ்நாடு பாருங்க, அர்ச்சகர் ஆண்களோட அர்ச்சகர் இது பெண்களோட அர்ச்சகர் புரட்சியா எடுத்துட்டு வந்து தெரிச்சு விடுவாங்க. தெரியுதுங்களா, அதெல்லாம் வந்து சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்றது இது புதுசா ஒரு செகுலரிசம் இங்க வந்து வளர்த்து சுத்த சிவ சன்மார்க்கம் உள்ள ஊடுருவுது. தெரியுதுங்களா, இந்த இந்து சமயத்துல வந்து கொடி பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் என்ன பேர் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் இதுவா கசப்பா இருந்துச்சு. பட் வந்து வள்ளலாருக்கு வந்து நியூ சமயம் இல்லையா, இப்போ அதனாலதான் வந்து அவர் வந்து கொடி வளர்த்துற வேண்டிய எல்லாமே இனிப்பா மாறிடுது. பெண்கள் வந்து பூசை பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னெல்லாம் அப்படி இல்லை. எதுக்குன்னா பெண்களுக்கு வந்து தினம் பூசையில தான் இருக்காங்க. அவங்க ஒரு குழந்தைய உயிரை வளர்த்து அவங்க அந்த தாய்ப்பாலெல்லாம் கொடுத்து அதை சத்து எடுத்துறது தான் அவங்களுக்கு நல்லத்தனம். ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாம் எல்லாமே எப்படின்றது நல்லா சுவைச்சு தேவையில்லை, கட்ட விஷயத்துல வந்து பேசிக்க தேவையில்லை. நீங்க குழந்தை பேசுறது கூட என்ன பண்ணலாம்,
கருணை பத்தி பேசலாம், கொலை பண்ணாதரா, கற்பழிச்சிடாதரா அப்படின்னு எடுத்து சொல்லலாம். அதனாலதான் வந்து என்ன பண்ணலாம், இது வந்து பெஸ்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், இப்போ இது தடையே கிடையாது. எதுவும் பண்ணலாம், ஆனா எல்லாருக்கும் அது நன்மையா. அதனால தலைவா இந்த மாதிரி ஒரு நன்மை, ஏன்னா பெண்களே வந்து பெண்களுக்கு சில பேர் அகேன்ஸ்டா இருப்பாங்க, ஆண்களே சில பேர் ஆண்களுக்கு வந்து இதுவா இருப்பாங்க. ஆனா கடவுளே உங்களுக்கு தெரியும் எது பண்ணணுமோ அது பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்.